எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்பி சுந்தரராஜன். இன்றைக்கி துவாதசி ஆயிடுத்து, பாரணம் ஆயிடுத்து. ஒரு கிருஷ்ணனோட ஒரு சின்ன குருவாயூரப்பன் கதை கேட்கலாம். என்னென்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னால் அந்த குருவாயூரப்பன் கோவிலெல்லாம் நிறைய ஜனங்கள், இப்போ எவ்வளவோ யாத்திரிகர்கள், எவ்வளவோ பக்தாதிகள் வரா. அப்போது ரொம்ப காலத்துக்கு முன்னால் நடந்தது அது. அப்போ ஒரு நம்பூதிரி பூஜை பண்ணிட்டுருக்கார். ரொம்ப ஸ்ரத்தையாக காத்தாலே 2 மணிக்கு போய் தீர்த்தமாடி, அப்புறம் வரிசையாக நிர்மால்யம், சங்க தீர்த்தம், அப்புறம் வாகைச்சாற்று, அப்புறம் தைலக்காப்பு, அந்த மாதிரிலாம் இருக்கும். வரிசையாக பூஜைகள், மத்தியானம் உச்சிக்கால பூஜை, நைவேத்தியம் எல்லாம் வரிசையாக நடக்கும். சாயந்தரம் மங்களாரத்தி, தீபாராதனை, அப்படி அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிட்டுருக்கார். அப்படி பண்ணிட்டுருக்கச்சு அவருக்கு ஒரு குழந்தை இருக்கான். அவனுக்கு ஒரு 6.5 வயசு ஆகுது. பூணூல்லாம் போட்டுட்டா. அந்த குழந்தை தினமும் 2 மணிக்கு அப்பாவோட எழுந்து அவரோடைய போய் அவரோடைய தீர்த்தமாடி வரிசையாக அங்கேயே போய் சன்னிதானத்திலேருந்து எல்லா பூஜைகளையும் பார்ப்பான். ஆனால் மத்தியானம் உச்சி காலத்தில் நைவேத்தியம்லாம் பால் பாயசம், உண்ணியப்பம், அப்புறம் நெய் பாயசம், அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவான் இல்லையா. அதெல்லாம் பண்ணுறச்சே கதவை சாத்தின்னு விடுவா. அவள் அப்பா நைவேத்தியம் பண்ணுவார். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா திறப்பார். எல்லா பூஜைகளும் பார்த்த குழந்தை அதை பார்க்க முடியாது. எல்லாரும் வெளியே நிற்பா. தீபாராது நைவேத்தியமானோன்னு தான் கதவை திறப்பா. இப்படியே ஆயின்னு இருந்தது. அந்த குழந்தையும் எல்லாத்தையும் நன்னா கவனிச்சுட்டு வந்தான். ஒரு நாள் அவன் அப்பாவுக்கு வெளியூர் போகிறதுக்கு போய் ஆகணுங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. அப்போது அவர் என்ன யோசிச்சுட்டு இருந்தார், யாருமே இல்லையே, குருவாயூரப்பனுக்கு நாளைக்கு எப்படி யார் பூஜை பண்ணுவா, ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார். அவள் ஒய்ஃப் கேட்குறா, என்ன யோசிக்கிறேன், நாளைக்கு குருவாயூரப்பனுக்கு பட்னியா, நாளைக்கு ஒரு நாள் எனக்கு கஷ்டமாக இருக்குது அவனை விட்டுட்டு போகிறதுக்கு. அப்போ சொல்கிறார், குழந்தை தான் டெய்லி உங்களோட வரானே, அவன் பண்ணுவான். எப்படி, சின்ன குழந்தை இல்லையா, அது விளையாட்டு குழந்தை இல்லையா, இல்லை அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். சரி, இன்னும் குழந்தைய கூப்பிட்டு, நீ விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிற. சரின்னு அவன் மறுநாள் காத்தால எக்ஸைட்மெண்ட்டாக எழுந்திருந்து 2 மணிக்கு போய் அவள் அப்பா பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டான். அவனுக்கு மத்தியானம் நைவேத்தியம்லாம் கொண்டு வைக்கிறா. எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கதவை சாத்திட்டு கிருஷ்ணனை அப்படியே கூப்பிடுறான். வா கிருஷ்ணா சாப்பிட, வா கிருஷ்ணா சாப்பிட, வா கிருஷ்ணா. குழந்தை இல்லையா, கூப்பிட்டா கிருஷ்ணன் வரவே இல்லை. ஐயோ, குழந்தை கேட்குறது, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா, நான் ஆற்றுலேருந்து தயிர் சாதமும் உப்பு மாங்காயும் கொண்டுருக்கேன், எங்கள் அம்மா பண்ணி கொடுத்துருக்கா, அதை நீ சாப்பிடு கிருஷ்ணான்னுட்டு குழந்தை அழுதுண்டே சொல்லி அந்த இடத்துலையே சாஞ்சு விடுறது அவன் பாதத்திலேயே. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் யோசிக்கிறான், இவ்வளோ ஒரு ஆசையாக இந்த குழந்தை கூப்பிட்றச்சே நம்ம வராது இருக்கக்கூடாதுன்னு உட்காந்து ஃபஸ்ட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்றான் உப்பு மாங்காயோட. குழந்தைக்கும் ஊட்டுறான். அதை முடிச்சுட்டு எல்லாத்தையும் குழந்தை கொடுக்கறது எல்லாத்தையும் ஊட்டுறான். குழந்தைக்கும் ஊட்டுறான், தானும் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கதவை திறக்கிறது குழந்தை. அங்கே இருக்கவாள்லாம் இந்த பிரசாதத்தை நம்பிண்டு இருக்கா. பார்த்தா எல்லா பாத்திரமும் காலியாக இருக்குது. என்னடா குழந்தை பண்ணின, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுட்டியா? நான் இல்லை, பகவான் தான் வந்தார், அவர் தான் சாப்பிட்டார், எனக்கு உன் வாயிலெல்லாம் ஒட்டின்னு இருக்கே அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவர் எனக்கும் ஊட்டினார் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால், பொய் சொல்கிற நீ, குழந்தை இரு, உங்கள் அப்பா நாளைக்கு வரட்டும், அவர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போயிடுறா பாத்திரத்தை எடுத்துட்டு. மறுநாள் காத்தால் அவள் அப்பா வர, எல்லா வரிசையாக ஒரு பூஜையாக நடக்கிறது. உச்சி காலம் வருது. அப்பா அவள்லாம் பிரசாதத்தை கொண்டு வச்சுட்டு சொல்கிறா, உங்கள் குழந்தை நேற்றுக்கு இப்படி பண்ணிட்டான், அவனே சாப்பிட்டுட்டு பொய் சொல்லிட்டான். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம், பொய் சொல்லிட்டான்னு சொல்கிறாரே, பகவானுக்கு பூஜை பண்ணவான்னு, ஏண்டா நீ பொய் சொன்னியா? இல்லைப்பா, நிஜமாதான்ப்பா, பகவான் தான்ப்பா சாப்பிட்டார், எனக்கும் கொஞ்சம் ஊட்டினார்ப்பா அப்படின்னு சொல்கிறது குழந்தை. அப்போது அவர் கையை ஊங்குறார் அடிக்கிறதுக்கு. அப்போது குருவாயூரப்பன் அசரீரியாக அங்கேருந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்கிறார், நிறுத்துங்கோ, அடிக்காதுங்கோ, நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் குழந்தைக்கு ஊட்டினேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் அப்படியே ஆனந்த பாஷமாக வர்றது. எல்லாருக்கும் மெய்சிலிர்த்து போகிறா. இந்த குழந்தைய எல்லாரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. சின்ன குழந்தையானா கூட அந்த குழந்தைக்கு பகவான் எவ்வளோ ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு கூட அந்த மாதிரி பக்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குழந்தைய வணங்குறா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி கூட குருவாயூரப்பனுக்கு எல்லா பிரசாதத்தோட ஒரு நெய் சாதம், ஒரு தயிர் சாதமும் அந்த உப்பு மாங்காயும் இன்றைக்கும் நைவேத்தியம் பண்ணுறாளாம் மத்தியானம்.
இது யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. இப்போ கூட அந்த சொல்கிறார் அவர், அந்த சொன்ன மாமா சொல்கிறார், இப்போ கூட குருவாயூரப்பன் அப்படி தான் காத்துட்டுருக்கான். உண்மையான பக்தியோடு யார் போகிறாளோ அவளுக்கு கண்டிப்பாக அவன் இந்த கலியுகத்திலையும் எந்த இதுலேயும் இப்போ கூட காட்சி கொடுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக சொல்கிறார். எல்லாரும் அப்படி தான் கடவுளை அப்படின்னு இந்த பகவானை அப்படி நம்புவோம். உங்களுக்கும் கூட யாருக்கு கூட காட்சி கொடுக்கறதுக்கு அவன் காத்துட்டு இருப்பான். தேங்க்யூ.